எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே அம்மா, பேசாம நான் யாரையாவது லவ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கவா? உனக்கும் அப்பாக்கும் வேலை மிச்சம். அடி வாங்க போற. பேசுற பேச்ச பாரு. காலேஜ்ல இதத்தான் சொல்லி தராங்களேடி. இன்னொரு தடவை இப்படி பேசுன வாய கிழிச்சு தச்சிடுவேன். லவ் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. அம்மா, இப்பெல்லாம் அரேஞ்ச்டு மேரேஜை விட லவ் மேரேஜ் தான் பெஸ்ட். வரதட்சணை கிடையாது, செலவு கிடையாது, அப்பா அம்மாவுக்கு கஷ்டமே கிடையாதுமா. அது மட்டும் இல்ல, எனக்கு பிடிச்சவன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க எனக்கு உரிமை இல்லையா? அனு, வாய் மூடு. சக்தி நீரு ஏண்டி, அப்பா அம்மா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுப்பாங்கற நம்பிக்கை உனக்கு இல்ல, அப்படித்தானே? அம்மா, அவ தான் ஏதோ சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கா, நீயும் அதை சீரியஸா எடுத்துட்டு இருக்க. அப்படி இல்ல சக்தி, இவ கேட்டதுல தப்பே இல்ல. இந்த காலத்து பொண்ணுங்க அப்படித்தானே இருக்காங்க. பெத்தவங்களை எங்க நம்புறாங்க? பெத்தவங்களை விட ஒரு நல்ல வாழ்க்கைய உங்களுக்கு வேற யாராலடி அமைச்சு கொடுக்க முடியும்? இத பாரு, உங்க அப்பாவோட கல்யாணம் ஆகி 27 வருஷம் ஆச்சு. உங்க அப்பா இந்த வீட்ல இருந்த நேரத்தை விட வேலை வேலைன்னு அலைஞ்சதுதான் அதிகம். இப்ப கூட பாரு, கல்யாணத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு எங்க போயிருக்காரு? வேலைக்கு தானே. எதுக்காக? உங்களை எல்லாம் நல்லபடியா படிக்க வச்சு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கணும் தானே. அப்பேற்பட்ட மனுஷனுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு தர தெரியாதா? ஒரு நாள் கூட அவருக்காக எதுவும் ஆசைப்பட்டதே கிடையாது. பொண்ணுங்க உங்களுக்காக தானே நாங்க வாழறோம். அப்படிப்பட்ட எங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியாதா? இப்ப எடுத்துக்கோ, மீனாட்சிக்கு பார்த்த மாப்பிள்ள கௌதம். அவருக்கு என்ன குறைச்சல்? நல்லவர் தானே. நாங்க செலக்ட் பண்ணலையா? ஏய் மீனாட்சி, நீ சொல்லு, கௌதம் எவ்வளவு நல்லவர்? இவன் என்னடானா? மா, என்னம்மா நீ? நாளைக்கு கோயில் போகணும்ல, அதுக்கான வேலையெல்லாம் போய் பாருமா. ஆமா இல்ல? சக்தி, வேண்டாம் சக்தி, வேண்டவே வேண்டாம். என்னால இதுக்கு மேல இருக்கவே முடியல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அப்பா அம்மா கிட்ட போய் உண்மையை சொல்லிடலாம். அனு, எல்லாம் உன்னாலதான். தேவையில்லாம பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஐயோ, என்ன சக்தி, மண்டபத்துல அத்தனை பேருக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரிஞ்சா என்னால அப்பா அம்மாக்கு எவ்வளவு அசிங்கம். அதனால நான் இப்பவே அப்பா அம்மா கிட்ட போய் சொல்ல போறேன். அக்கா, இப்ப நீ அப்பா அம்மா கிட்ட சொன்னா எந்த பிரயோஜனம் இல்ல. கல்யாணம் நிக்கிறது தான். ஆனா அதுக்கப்புறம் எந்த சிச்சுவேஷன்லயும் உனக்கும் சுந்தருக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்காக அப்பா அம்மாவை எப்ப வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, நீயும் சுந்தரும் லவ் பண்ற விஷயம் இதுக்கப்புறம் யாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருக்கா, ப்ளீஸ்கா. அக்கா ப்ளீஸ்கா. அக்கா ப்ளீஸ்கா. புரியவே மாட்டேங்குது. ஏண்டி 2 மணி நேரமா படிக்கிற, இன்னுமா இந்த லெசனை முடிக்கல? இவ்வளவு நேரம் படிச்சு மொட்டையில ஏறலையா? ஏமா கொட்ற? இன்னைக்கு தான் மிஸ் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்குள்ள சொல்லு நான் எப்படி சொல்றது? நான் கிச்சன் போயிட்டு வரதுக்குள்ள இதை படிச்சு முடிச்சு ஃபுல்லா என்கிட்ட சொல்ற, சரியா? சொல்லுமா பூஜா குட்டி.
பூஜாக்குட்டி ஏன் அழுவுறீங்க? அழாம சொல்லுங்க. அழாம சொன்னதானமா அப்பாவுக்கு தெரியும். சொல்லுமா, என்ன நடந்துச்சு? அப்பா இன்னைக்கு தான்ப்பா மிஸ் லெசன் சொல்லி கொடுத்தாங்க. ஆ, அதுக்குள்ள அம்மா சொல்லுன்னு அம்மா தலையில கொட்டுறாங்கப்பா. தலை வலிக்குதுப்பா. நீ இல்லனா அம்மா எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ எப்ப வருவ? உனக்கு எப்ப வேலை முடியும்? இதோமா இப்ப முடிஞ்சிடும். ஆ சரி. பூஜாக்குட்டி நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லப்பா இன்னும் சாப்பிடல. நம்ம ஒண்ணு செய்வோமா? அம்மா சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு. இன்னைக்கு நைட்டு நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டு அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிடுவோமா? ஓகேப்பா. சரி, உங்க அம்மா உன்னை அடிச்சதுனால உங்க அம்மாவை விட்டுட்டு நம்ம 2 பேரும் மட்டும் போவோம். ஓகேவா? ஓகேப்பா. இது உங்க அம்மா கிட்ட சொல்லக்கூடாது, சரியா? ஓகேப்பா. ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? போன குடு. குடுங்கற. அதுக்குள்ள உங்க அப்பாட்ட போட்டு கொடுத்துட்டியா? என்னங்க, என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காளா? எதுக்கு அவளை அடிக்கிற? ஏங்க ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க. அவ அப்படியே படிச்சு வேலைக்கு போக போறாளா? குழந்தையா வளர விடு பிருந்தா. சரி அது விடு. நைட் டின்னர் நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். ஏங்க, நான் இப்பதான் எல்லாம் சமைச்சு வச்சேங்க. எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். பரவாயில்ல, ஒரு நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். சரி நீ ரெடியா இரு, நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். சரிங்க. ஏன் தாமர, கல்யாணம் வரைக்கும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப திடீர்னு கிளம்புற பாத்தியா? இல்ல அண்ணி, வீட்ல நிறைய வேலை இருக்கு. ஆ, நானும் உன் வீட்டு விசேஷத்துக்கு வந்து உன்ன மாதிரி வந்த வேகத்துல திரும்பி வந்துடுறேன். அப்ப தெரியும் உனக்கு. என்ன அண்ணி, என் நிலைமை தெரியாம பேசுறீங்க? ஊர்ல குழந்தைங்க அங்க தனியா இருக்கும். நான் சீக்கிரமா திரும்பி போக வேண்டாமா? சரி சரி, நல்லபடியா போயிட்டு வா. கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன் அண்ணி. ஆ. கார்த்தியும் தாரணியும் கொஞ்சம் கூப்பிடுங்களேன். ஏய் கார்த்தி, கார்த்தி. இதோ வந்துட்டேன். என்ன சித்தி சொல்லுங்க. அத்தை கிளம்பிட்டாங்க பாரு. என்ன தாமரத்தை அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஆமாப்பா, இப்ப கிளம்பினாதான் ராத்திரி 7 மணிக்கு போய் சேர முடியும். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிப்பா. தாரணி, நான் போயிட்டு வரேமா? கார்த்தி, தாரணிய ஒரு தடவை ஊருக்கு கூட்டிட்டு வாப்பா. கண்டிப்பா அத்தை. ஆ, என்னவா அதுக்குள்ள எல்லாரும் கிளம்பிட்டீங்களா என்ன? ஆமா அண்ணே. ஏம்மா நீ கூடவா கிளம்பிட்ட? ஆமா மாமா. சரி வாங்க, நானே உங்களை பஸ் ஏத்தி விட்டுறேன். என்னங்க வேலை கிளம்பிட்டீங்களா? பின்ன கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் இருக்குல்ல. இப்பத்துல இருந்தே லீவ் போட்டா சம்பளத்துல புடிச்சிருவாங்கல்ல. ம். சரி, எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. போய் இறங்குனது ஃபோன் பண்ண மறந்துடாதீங்க. சரிங்க அண்ணி, போயிட்டு வரேன் மீனாட்சி. சரிங்க அத்தை. புறப்படலாமாமா? போலாம் அண்ணே. கோதாவரி அப்படியே நானும் கிளம்புறேன். சரிங்க. வாங்கம்மா போலாம். வரமா? போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. சித்தி, நானும் தாரணியும் கிளம்புறோம். என்னடா நீங்களும் கிளம்பிட்டீங்க? கல்யாணம் வரைக்கும் இருக்கிறேன்னு தானே சொன்னீங்க? அத்தை, நாங்க போயிட்டு வரோன்னு சொன்னது வீட்டுக்கு இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு. இன்னையோட 4 மாசம் முடியுது. செக்அப் பண்ணிட்டு வந்துடுறோம். ஒரு 1 hourல திரும்பி வந்துருவோம். ஓ அப்படியா? சரி சரி. கார்த்தி, பார்த்து ஜாக்கிரதையா கூட்டிட்டு போயிட்டு வாடா. எல்லாம் நல்லபடியா நடக்கும், பயப்படாத. ஆ? சரிங்க அத்தை. சரி வா போலாம். ஏய் காரை வேகமா ஓட்டாதடா. சரி சித்தி. 2 நாளா வீடே கலகலன்னு இருந்துச்சு. எல்லாரும் ஒரே நேரத்துல கிளம்பி போயிட்டாங்க. இப்ப வீடே வெறிச்சோடி போய் கிடக்கு. ஆமாமா. ஆனா ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டா நடந்துச்சுல. ம். இன்னும் 2 நாள்ல ஒவ்வொரு ஃபேமிலியா வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு 2 நாள் வீடே ஃபுல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். ஆ. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கலகலப்பெல்லாம் போயிடுமே. வீடே வெறிச்சோடி கிடக்கும். ஏமா அப்படி சொல்ற? நாங்க 4 பேரும் 100 பேருக்கு சமம். சும்மா தூள் பண்ணிடுவோம். என்னடி வெள்ளந்தியா பேசுற? நீங்க 4 பேரா? மீனாட்சி தான் கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போயிடுவாளே. அடுத்த வாரம் இந்நேரம் எல்லாம் மீனாட்சி இன்னொரு வீட்டுக்கு போயிடுவாள்ல. அடுத்து சக்தி, அப்புறம் அனு, அப்புறம் துர்கா 5 வருஷமோ 6 வருஷமோ. துர்காவும் இன்னொரு வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் நானும் உங்க அப்பாவும் மட்டும்தான்.
அவரும் வேலைக்கு போயிட்டாருன்னா நான் ஒருத்தி தான் இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஏங்க வெட்டிங் டேக்கு உங்களுக்கு ஒரு ஷர்ட் எடுத்திருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வெரி நைஸ். உன்னை விட பெட்டரா வேற யார் எனக்கு செலக்ட் பண்ண முடியும்? சரிம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். என்ன சிஸ்டர், உங்க வீட்டுக்காரர் உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு போறாரு போல இருக்கு. அத விடு, இந்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லு. சூப்பரா இருக்கே, பிரமாதமா இருக்கே. ஆமா, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க? அடுத்த வாரம் எங்களுக்கு கல்யாண நாள் வருது, அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஆஹா, அருமை. அருமை, சூப்பர் சூப்பர் சூப்பர். வாங்க மாப்பிள்ளைங்களா. நல்லா இருக்கா? என்ன மாமா? புடவை எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? சுந்தர், உனக்கு பிடிச்சிருக்கா? புடவை எப்படிடா இருக்கு? உங்க செலக்ஷன் என்னைக்குமே நல்லா தான் இருக்கும். 2 பேரும் ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? ஆமாமா. சரி, போயிட்டு வாங்க. பாய்மா. சிவா, என்னாச்சு? திரும்பவும் உள்ள போற? இல்லம்மா, மேல ஒரு ஃபைல் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், எடுக்க போறேன். ஓஹோ. ஏய், டோரை க்ளோஸ் பண்ணு. என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, இன்னைக்கோ நாளைக்கோ பௌர்ணமி அமாவாசைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? உனக்கு புத்தி கித்தி ஏதோ குழம்பி போச்சான்றதுக்காகத்தான். இல்ல, அவனுங்க வாங்கிட்டு வந்த புடவைய அவனுங்க கிட்டே காட்டி நீ வாங்கிட்டு வந்ததா சொன்னா அவனுங்க உசாரிட மாட்டானுங்களா? அப்புறம் எப்படி அந்த பொண்ணை நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்ப உங்க மேல போயிருக்கிறது கூட அந்த புடவை அங்க இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான். ஆனா அதுல ஒரு கோயின்சிடன்ஸ் பாத்தியா? நம்ம வாங்கின மாதிரி அம்மாவும் அதே புடவை வாங்கியிருக்காங்க. இதான் ப்ரோ, என் செலெக்ஷனும் அம்மா செலெக்ஷனும் ஒரே மாதிரி இருக்குது. ஏய் ஃபூல், அம்மா வேணும் தான் இதே மாதிரி புடவைய வாங்கியிருக்காங்க. அதுவும் இந்த புடவைய பார்த்துட்டு தான் வாங்கியிருக்காங்க. அதை தான் அவங்க சொல்லாம சொல்றாங்க. இப்போ மீனாட்சியை பத்தி அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமா ப்ரோ? கண்டிப்பா மீனாட்சி பத்தி அம்மாக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம கிட்ட புடவைய காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க விஸ்வரூபத்தை மீனாட்சி வீட்டுல போய் காட்டியிருப்பாங்க. அப்புறம் எதுக்கு சிஸ்டர் புடவை அவனுங்கிட்ட காமிச்சு நீ? புடவைய பத்தி எனக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட்ல இருந்து அவங்களுக்கு பதட்டம் இன்னும் அதிகமாயிடும். ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற நினைப்புல தப்பு அதிகமா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்கிட்ட கண்டிப்பா மாட்டுவாங்க. டேய் சுந்தர், இங்க பார், அம்மா கிட்ட மாட்டாம இருக்கணுங்கிற நினைப்புல ஆர்வ கோளாறுல எதையாவது பண்ணிட்டு இருக்காத.
வராத மாதிரி நடந்துக்கோ. டபுள் ஓகே சிஸ்டர். ம் சரி, இது சேஃப்டியா வேற எங்கேயாவது வையே. பத்திரம் யார் கண்ணிலையும் படக்கூடாது. சரி பாத்துடா. ஃபைல் எடுக்க போறேன்னு அவங்க வெறும் கையோட வருவாங்க பாரு. ஆமா சிஸ்டர், ஆமா. என்ன சிவா, கையில ஃபைல் எதுவும் காணோம்? ஆ, இல்லம்மா, மேல பார்த்தேன். அப்புறம் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ண அங்கதான் இருக்குதாம்மா. ஓ வரேம்மா. போங்க மாப்ள. எக்ஸ்கியூஸ் மீ. நில்லு. நீ எங்க போற? அவங்கள நான் ஃபாலோ பண்ணிட்டு போறேன் சிஸ்டர். ஒன்னும் வேண்டாம். எப்பவுமே காத்தாடிய பறக்க விட்டுட்டு தான் இருக்கணும். ஓ ஹாய்னா. ஹாய் தாரணி, என்னம்மா பண்ற? மாப்பிள்ள ஆபீஸ் கிளம்பிட்டாரா? அண்ணே, நீ யாருன்னு எனக்கு தெரியும். எப்பவும் இல்லாத பாசம் இப்ப என்ன உனக்கு பொத்துக்கிட்டு வருது? நீ எதுக்கு ஃபோன் பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட பேசுறதுக்கு தான்மா கால் பண்ணேன். நான் நம்பிட்டேன். விஷயம் என்னன்னு சொல்லு தம்பி. அண்ணன மாதிரியே கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டியே. ஐஸ் வச்சதெல்லாம் போதும், சொல்லு. மீனாட்சி, நீ இங்கதான் வருவேன்னு எனக்கு தெரியும். நீ முதல்ல போனை வை. போனை வச்சிடாத. இங்க பாருன்னு, மீனாட்சி கிட்ட போனை கொடுக்க சொல்லாத. ஏதாவது விஷயம்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். இல்ல, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப எங்கேயாச்சும் வெளியே போறியா என்ன? இல்லையே, எது கேக்குற? பார்க்க வரலாம் தான். என்னையவா? சாச்சா, மீனாட்சிய. அட பாவி, தங்கச்சி முழுகாம இருக்க. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தைக்காவது என்ன பார்க்க வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லைன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. ஆமா ஆமா, இவர் பெரிய ஹரிச்சந்திரன். தெரியாதா எங்களுக்கு? போன்ல டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நான் நேர்ல வந்து பேசுறேன். ஐயோ வேண்டான்னு, வீட்ல துர்கா இருக்கா. இல்லையே, இப்ப அவ கம்ப்யூட்டர் கிளாஸ்ல இருப்பா. நீ முதல்ல போனை கட் பண்ணு, நான் பக்கத்துல தான் இருக்கேன், வந்துடுறேன். பை பை. நம்ம வீட்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எட்டி கூட பார்க்க மாட்டோம். எங்க என்னடானா யார் யாரு எந்தெந்த நேரத்துக்கு என்னென்ன பண்ணுவாங்கன்றது வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கான். பால்காரன் குப்பைக்காரன் வர நேரம் கூட தெரிஞ்சு வச்சிருப்பான் போல இருக்கு. ச்சே. இப்பதானே போனை கட் பண்ண, அதுக்குள்ள எப்படி? என் பைக்குக்கும் என் மனசுக்கும் ஒரே ஸ்பீடு. வா போலாம். இப்படி வெறும் கையோட வரையே, அவங்க நம்புறதுக்காகவாது ஸ்வீட் பழம் ஏதாவது வாங்கிட்டு வரலாம்ல. அதெல்லாம் வாங்க போனா டைம் ஆயிடும்டி. நீ வா போலாம். போ போ போ. அத்தை, ஏய் இரு, எங்கடா போற? நான் என்ன அத்தையா பார்க்க வந்தேன், மீனாட்சி தானே பார்க்க வந்தேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கியா? அவசரப்படாத. அத்தை, சுந்தரன வந்திருக்காரு. அடடே, வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. அனுவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வந்திருந்தா. அவ பேரு கூட ஏதோ நல்ல பேராச்சே. நஸ்ரியா பேகம். நஸ்ரியா பேகமா? அந்த பொண்ணும் இப்படிதான் பொசுக்கு பொசுக்குன்னு கால்ல விழுந்துகிட்டே இருந்தா. நீ இப்ப என் கால்ல விழுந்ததும் அவன் ஞாபகம் தான் வந்துச்சு. ஓ சரி, பேசிக்கிட்டுங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். என்ன? சரிங்க அத்தை. அத்தை, நல்லா ஃபில்டர் காஃபியா கொண்டு வாங்க அத்தை. சுந்தர். ஹாய். அக்கா, அக்கா. இனிக்குட்டி. சுந்தர். கேக்குது கேக்குது, சொல்லுங்க. சுந்தர், எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா?
என் கையெடு. தங்கச்சி தாரணிய பார்க்க வந்தேன். தம்பி இதோ பால் வச்சிருக்கேன்ப்பா, காஃபி ஒரு 5 நிமிஷத்துல ஆயிடும், கொண்டு வரேன். போயிடாதப்பா, இரு. அம்மா அவருக்கு ஏதோ அர்ஜென்ட்டான வேலை இருக்கா, அவர் கிளம்புறாராம். அத்தை, அர்ஜென்ட்டான வேலைலாம் இருக்கு. இருந்தாலும் உங்க கையால அந்த டேஸ்டான பெஸ்ட் காஃபியை குடிச்சிட்டு தான் கிளம்புவேன். ஒரு 5 நிமிஷம் இல்ல, 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, போட்டு பொறுமையா எடுத்துட்டு வாங்க. ஷோ இல்ல, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் வேண்டான்னு தான் சொன்னேன். இதோ இவன் தான் கிளம்பி வந்துட்டான். தாரணி போடா. வீட்ல கொசு தொல்லை கொஞ்சம் அதிகம், அதான். ஆமா கொசு வந்திருக்கு, அதுக்கு இறக்கம் எல்லாம் பார்க்க கூடாது, அடிச்சு கொன்னிட வேண்டியதுதான். இந்தாங்க தம்பி காஃபி. தம்பி நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுங்க அத்தை. இப்படி வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்காம ஏதாவது ஒரு வேலைக்கு போலாம்ல?